வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அர்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. 2025 4 கிரக பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நீங்க பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு இந்த 4 கிரக பயிற்சிகள்ல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறது 2025 பலன் நம்ம பார்க்கும் பொழுது ஆங்கில புத்தாண்டு 2025 12 மாதம் எப்படி இருக்க போகுது முதல் 4 மாதம் ஒரு பேட்டர்னாவும், அடுத்த வரக்கூடிய மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பேட்டர்னாவும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நேயர்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் வந்து நீடித்து, அதாவது ராகு வந்து 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார், கேது 11ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. சனி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலே அர்த்தாசுர சனியாக நீடித்து வருகிறார். இன்னும் ஒரு 3-4 மாசம், மார்ச் 29ஆம் தேதி 2025 வரைக்கும். ஸோ இத்தகைய ஒரு 7-8 மாசமாவே முழுக்க ஒரு 2024 பாத்தீங்கன்னா இடம், வீடு, தாயார், தொழில் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் மேல் சிக்கல் கொடுத்து கொண்டு இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர். ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்போ சனி பாத்தீங்கன்னா எங்க பாக்குறாரோ அந்த இடத்துல வந்து சில ஆக்டிவிட்டி பண்ணுவார், எங்க இருக்கிறாரோ அதை கொஞ்சம் கெடுப்பார். ஸோ தாயார் உடல்நலம், வீடு, இடம் விஷயங்கள், தொழில் பண்ணக்கூடிய ஸ்தாபனத்துல சிறு பிழைகள், சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஒரு விஷயத்தை சரி செய்யறப்போ இன்னொரு விஷயம் பிரச்சனை ஆகுறது. அது மாதிரி ஒரு தசாபுக்திகளும் ஒரு நியூட்ரலான தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல கோச்சார அமைப்பு வந்து அவ்வளவு சரியில்லாம தான் இப்போ சனி வந்து 4ஆம் இடத்துல இருந்து போயிட்டு இருக்கு. 10ஆம் பார்வையா பாக்குறார், ராசியே 10ஆம் பார்வையா பாக்குறார். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி, ரொம்ப போர்டம் ஆகி, நம்மமே வந்து கொஞ்சம் கடுமையா உழைக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு தக்க பலன்களும் இல்லாமல் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாசமா போகுது. அது ஏப்ரல் மாசம் வரைக்குமே கொஞ்சம் இந்த பலன் தான் இருக்குதுங்கிறதா உண்மை. குரு வந்து ராசியை பார்த்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சு சமாளிச்சுட்டு இருக்கிறாருங்கிறதா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் குருவும் அஷ்டமத்துல போறார். ஸோ 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்டரா விருச்சிக ராசிக்கார கோச்சாரத்துல என்ன இருக்கோ அதே மே மாசத்துக்கு அப்புறம் 8ல போய் தன் வீடு ஆகிய 2ஆம் வீட்டை பார்த்து தன விஷயத்துல, அந்த விஷயத்துல சில ஒரு விஷயத்த லிக்விடேட் பண்ணியோ ஏதோ ஒரு சொத்தை விற்றோ ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பணவரவை கொடுக்குறாரே ஒழிய, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. அதே சமயத்துல ராகு வந்து உங்களுக்கு உங்கள் 4ஆம் இடத்துல வர்றது பார்த்தீங்கன்னா இடம், வீடு, அது மாதிரி விஷயத்துல சில விஷயங்கள் வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனி 5ஆம் இடத்துக்கு போறதுனால குழந்தைகளுக்காக, நீங்க பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக சில மெனுக்கெடுதல், செலவுகள் செய்யறது, அவங்க படிப்புக்காகவோ அவங்க வேலைக்காகவோ அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக அதிகமான உங்களையே கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி, ஃபினான்ஷியலாக ஹர்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அதிக நேரம் வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளை மாற கொடுக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காருக்கு உண்டு. அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி அதை பற்றி சொல்லுங்க. ராகு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றது வந்து தாயாருக்கு உடல்நிலை சில பிரச்சனைகள் வரலாம். தசாபுக்திகளே அப்படி இருந்து தாயாருக்கும் ஜாதகம் அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அது பலிக்கும். அதுல கொஞ்சம் நீங்க குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதுல சில ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து ஒரு மாற்றான ஒரு சில ஒரு 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 மருத்துவ விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். வீடு விஷயத்துல கொஞ்சம் மாற்ற அமைப்பு இருக்கு. பழைய கார் கொடுத்து புதிய கார் வாங்குறது, அதனால கொஞ்சம் செலவு ஆகுறது, கொஞ்சம் கடன் படுறது, அது மாதிரி சில 4ஆம் வீட்டு வேலை என்று சொல்லப்படுகிற இம்மூவபிள் அண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற விஷயத்துல வந்து சில ஆக்டிவிட்டி கண்டிப்பாக, குறிப்பா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நல்லாவே அது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த குரு வேற 8ல மறைகிறாரு, அந்த மாதிரி எதாவது தீயது நடக்குமா? இல்ல, தீயது நடக்கிறது இல்லைங்க. குரு வந்து நல்ல ஒரு யோகமான ஒரு கிரகம் தான். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாய்க்கு வந்து குரு வந்து அருமையான ஒரு கிரகம், நட்பு கிரகம். 2ஆம் வீடுங்கிற தனஸ்தானத்தையே பார்க்கறது வந்து ஒரு பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஏதோ ஒரு இடத்தை வித்தோ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தோ நல்ல பணவரவு, பெருத்த பணவரவு அப்பா மூலமாக ஒரு கூட்டு முயற்சி மூலமா வரக்கூடிய அமைப்புகளா உண்டு. ஆனா மற்ற அப்பார்ட் ஃப்ரம் அந்த கூட்டு முயற்சி, அப்பார்ட் ஃப்ரம் பணவரவை தவிர மற்ற ஆக்டிவிட்டி நீங்க வாழ்க்கையில பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஒரு 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 முயற்சி செய்றீங்க, ஒரு கட்டிடமே கட்டுறீங்க, அந்த டைம்குள்ள முடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த ஆளுங்க வரமாட்டாங்க, இழுபறியாக இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு குரு வந்து 8ல போய், அதுவும் ஒரு புதனோட வீட்டுல போய் மறைறது வந்து உங்களுக்கு வந்து ஜாதகர் வந்து சில விஷயங்கள் வந்து அவர்னால கைமீறி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த ராசியோட பார்வை போகுது பாத்தீங்களா, குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகுது பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஒரு சோர்வை கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யக்கூடிய அமைப்புல கிடைக்காது. ஏதோ நம்மளுடைய விஷயத்தை லிக்விடேட் பண்ணியோ ஒரு வித்தோ
ஒரு அது மாதிரி ஒரு அமைப்புல தான் காசு வருமோ ஒழிய நம்மளுடைய தொழிலையோ வேலையிலையோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். இப்ப இந்த விருச்சிக ராசி நேயர்கள் என்ன விஷயம் பண்ணக்கூடாது? ஓகே, விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி. ஸோ 4, 5ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்களாக இருக்கும் பொழுது ரெண்டுலையுமே ஒரு பாவகிரகங்கள் இருக்கிறார். அதுல ஒரே ஒரு நல்ல விஷயம், குரு வந்து ராகுவை வந்து 4ஆம் இடத்துல பார்ப்பது வந்து கொஞ்சம் பரவாயில்லை. அதே சமயத்துல குரு அஷ்டமத்துல மறையறதுனால ஒரு புதிய முயற்சி லைஃப்லயே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் சார், ஒரு பெரிய முதலீடு செய்யறேன், ஒரு படிக்கிற விஷயத்துலையுமே ஒரு பெரிய ஒரு கோர்ஸை வந்து நான் ஜாயின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணும் பொழுது நம்ம ஒரு கவனமாக செய்யணும். ஏன்னா நமக்கு வந்து எல்லா 3 ஆண்டு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவ்வளோ சாதகமாக நமக்கு இல்லை. அப்படிங்கிறப்ப நாம எடுக்கிற டெசிஷன்லாம் கரெக்டானு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் 1க்கு 3 தடவை 4 தடவை நீங்க யோசனை பண்ணி தான் எடுக்கணும். இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம அந்த முடிவை பண்ணலாம், அது வரைக்கும் இப்போ இருக்கிறத மெயின்டைன் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள தான் நீங்க போகணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகிறனாலையும், அதே சமயத்துல 5ஆம் இடம் சொல்லப்படுகிற அந்த குழந்தைகள் விஷயங்கள், உறவு, காதல், லவ் அது மாதிரி விஷயத்துல சனி போவதனால கொஞ்சம் உங்களுக்கு பிடித்தவர்கள்ல உங்களுக்கு நம்ம மென்மையா உங்க மனசுக்கு நம்ம க்ளோஸா இருக்கிறவங்கனால கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். நீங்க எதிர்பார்த்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கலாம், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம், கொஞ்சம் நம்ம வந்து எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள் வரலாம். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது இதெல்லாம் பார்ட் ஆஃப் த பார்சல் தான். இது வச்சு இந்த ஒரு வருஷத்துல ஆகுற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணிடக்கூடாது நம்ம எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது. உறவுகள்ல வந்து கொஞ்சம் பிரிவுகள் வரும். நீங்க யாரை வந்து நேசிக்கிறீங்களோ, யாரை விரும்புறீங்களோ அங்கேயே சனி பகவான் கை வைப்பார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் நீங்க கொண்டு வரணும். அதே சமயத்துல ராகும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே ராகு வரனால சம்டைம்ஸ் நீங்க வந்து ஒரு அமைதியாவோ நீங்க அப்படியே ஒரு ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் போக முடியாது. நம்மவே ரெஸ்ட்லெஸ்ஸா ஏதோ ஒரு குறை இருக்குது, என்ன குறைன்னு தெரியல, எதையோ ஒன்று தேடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைதியை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்காது. அதனாலதான் நீங்க அப்பப்போ கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணிக்கிறது, நம்ப முடியலையா ஒரு டே டைம் ஆஃப் எடுத்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது, குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், சினிமா, அது மாதிரி ஏதோ உங்களுக்கு பிடித்த விஷயத்துல போய் ஈடுபடுறது உங்க மனசை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி அடுத்த நாள் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு இந்த ராகு 4ஆம் இடத்துக்கு வந்து சனி 5ஆம் இடத்துக்கு வந்து குரு அஷ்டமத்துல போய் மறைந்து ராசியில இருக்கக்கூடிய ராசி மேல விழுகக்கூடிய பார்வை இல்லாதனால நம்ம ஓன் அவுட் ஆயிருவீங்க. மைண்ட் ஓன் அவுட் ஆயிரும், பிரெயின் ஓன் அவுட் ஆகி அப்புறம் வந்து எப்பவுமே மைண்டு வந்து நம்ம ஓன் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு எடுக்கிற டெசிஷன்லாம் கரெக்டாக இருக்காது. இப்போ உங்கள் வண்டி வந்து கார் ஓட்டுறீங்கன்னா உங்கள் கார் நல்ல கண்டிஷனில் இருக்கிறப்போ பிரச்சனை இல்லை சார், அது சர்வீஸ் பண்ணியே 3 வருஷம் ஆச்சு சார், கடை முடங்குது, எல்லாம் இடத்துல கழுது, எல்லாமே வந்து பழசாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் ஒரு லாங் ட்ரிப் போக முடியுமா? அது ஒரு குறிப்பாக நான் ஒரு மேலே ஹில்ஸ் போகிறேன் சார் அப்படின்னு மவுண்டன் போகிறேன் சார் போக முடியாது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த சனியின் பார்வை, சனி 5ஆம் இடத்துக்கு வர்றதும் அதே மாதிரி குரு மறையிறதும் ராகு வர்றதும் கொஞ்சம் ஓன் அவுட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அப்பப்போ நீங்க டைம் ஆஃப் எடுத்து உங்க உடம்பையும் மனசையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஒன் ஆஃப் த ஆலோசனை. விருச்சிக ராசிக்கு 100 மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு மதிப்பெண்? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு 3 பயிற்சியும் ஓரளவுக்கு சாதாரணமான ஒரு சுமாரான பயிற்சியா இருக்கிறதுனால 100க்கு ஒரு 65 மதிப்பெண்கள் தான் பிராப்தங்களும் நிறைந்துகளும் ஓரளவுக்கு யோகங்களும் நிறைந்தது. முக்கியமான முடிவுகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் வந்து குறிப்பா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எடுக்காம ஒரு 26ல எடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ஃபவுண்டேஷனான விஷயங்கள் செய்து கொள்ளலாம். மற்றபடி உங்க தசாபுக்திகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது அதை பார்த்து நீங்க முடிவெடுக்கலாம். 100க்கு ஒரு 65 மதிப்பெண்கள் பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. நேரங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.